நண்பர்களே, நாம இப்போ தொண்டியில இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொண்டியில உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே சாப்பிட போறோம். நமக்கு வந்து தொண்டியை சுத்தி காமிக்க போறது நம்ம தமிழ் சஃபாரி பாய் தான் வந்து சுத்தி காமிக்க போறாங்க. பாய், வெல்கம் டு தொண்டி. இப்போ நம்ம காலையில வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தொண்டி பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் பேக்கரி ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. ஆனா முக்கியமா காலையில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பம் கிடைக்கும். ஆப்பம் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் கூட்டு வந்திருக்காங்க. நம்ம காலையில இப்ப ஆப்பம் சாப்பிட போறோம். இது முட்டை ஆப்பமா? முட்டை ஆப்பம். நண்பர்களே, ஆப்பம் வந்துருச்சு, வாங்க சாப்பிடுவோம் உட்காந்து. உள்ளக்க பேக்கரிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடலாம் ஆப்பம். இது எப்படி பாய் ஆப்பம்? இது ஆப்பம் வந்து இங்க எங்க ஊர்ல உள்ள ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட்டு. சரி. வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே உணவு இருந்தாலும் இங்க வந்து காலையில எப்பவுமே வெள்ளமா கிடைக்கும். தொழிலுக்கு பகிர் தொழிலுக்கு வந்து சாப்பிடுறது எங்க ஊர்ல உள்ள பெரும்பாலான மக்களோட ஒரு வழக்கம். காலையில தொழுவிட்டு வந்தோம்னா சுட சுட கிடைக்கும். சில ஊர்ல வந்து டீயோட சேர்த்து அந்த பிஸ்கெட்லாம் உடைச்சு தருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஊர்ல. ஓகே. அது மாதிரி இதுல முட்டை ஆப்பம் ஸ்பெஷல். முட்டை வந்தா காலை சாப்பாடு தேவையில்லை, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். அப்படி. ஓகே, சாப்பிடலாமா? பிஸ்மில்லா. ஆஹா, அருமையா இருக்கு. தேங்காய் பால் ஊற்ற தேவையில்லை. அப்படியே சாப்பிடலாம். அழகா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்பம், நடுவில் வந்து ஒரு முட்டை, குட்டியாக பின்னாடி வந்து ஒரு இலை, சூப்பராக இருக்கு டிசைனு. இந்த முட்டையோடு அப்படி தொட்டு அப்படி சாப்பிட்டோம்னா வேற லெவல். சாப்பிடலாம். இந்த ஆப்பம் வந்து நிறைய ஊர்ல பார்த்துருப்பீங்க. இங்கே சுடுற ஆப்பம் சுடுற அந்த சட்டியே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வர சட்டி. இது பெரும்பாலும் இலங்கையில வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆப்பம்னு சொல்லுவாங்க. இது ஆப்பம்னு சொல்றதை விட ஆப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ப. இப்போ இங்கே காலைல பார்த்தீங்கன்னா வெறும் ஆப்பம், முட்டை ஆப்பம், 2 ஆப்பம் தான் கிடைக்கும். ஆப்பம் எவ்வளோ? 10 ரூபா. சாவா 10 ரூபா, முட்டை 18 ரூபா. சொல்லுங்க. ஆமா, ஆப்பம் வந்து பிளெயின் ஆப்பம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, முட்டை ஆப்பம் 18 ரூபா. 18 ரூபா. ஆமா, ஒரு 28 ரூபா நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுலாம் காலையில. நண்பர்களே, அடுத்து வந்து டீ குடிப்போம். இதே கடையில டீ ஃபேமஸா? டீ ரொம்ப ஃபேமஸ். குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தாங்க குடிப்போம். ஆஹா, அருமையா இருக்குங்க. ரொம்ப ஹார்டா இல்லாம லைட்டா மிதமா, நல்லா ஸ்ட்ராங்கா, மிதமான ஒரு ஸ்ட்ராங்ல சூப்பரா இருக்கு. நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க, தெரியுதா? நல்லா இருக்கு. அடுத்து கடற்கரைக்கு போக போறோம். கடற்கரையில் போயிட்டு என்னென்ன மாதிரியான மீன் விற்கிது, என்ன ரேட் விற்கிது அப்படிங்கிறத அஸ்ட்ரோ பிளாக் மூலமா நம்ம காட்ட போறோம். நம்ம சேனல்ல நம்ம நிறைய காட்டி. ஆமா, தமிழ் சஃபாரி யூடியூப் சேனல் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்க்காதவங்க போய் பாருங்க.